أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உஹுது போர் சம்பவங்களின் தொடர்ச்சியில் சில நிகழ்வுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் அழகிய அம்சங்களை குறித்து இன்னும் தெரிய முடிகிறது. ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் வஃபாத்தான போது அவர்கள் மீது கடன் இருந்தது. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று கடன் கொடுத்தவர்களிடம் அவர்கள் தமது கடனில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுமாறு தாங்கள் புரிய வையுங்கள் என்று உதவி கோரினேன். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களிடம் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் குறைக்கவில்லை. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், நீங்கள் சென்று உங்களுடைய பேரித்த வகைகளை தனித்தனியாக பிரித்து வையுங்கள் என்று கூறினார்கள். பல்வேறு வகையான பேரித்த வகைகள் இருந்தன. அவற்றை தனித்தனியாக குவியலாக வையுங்கள் என்று கூறினார்கள். அஜ்வா எனும் வகையை தனியாக வையுங்கள், இஸ்கு பின் ஜைது எனும் வகையை தனியாக பிரித்து வையுங்கள், பிறகு எனக்கு தகவல் தெரிவியுங்கள் என்றார்கள். ஆகவே நான் அவ்வாறே செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் அனுப்பி வைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அன்னார் பேரித்த குவியலின் மீதோ அல்லது அவற்றின் இடையிலோ அமர்ந்து கொண்டார்கள். அந்த மக்களுக்கு நிறுத்து கொடுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள். ஆகவே நான் அந்த மக்களுக்கு நிறுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய உரிமையை நான் முழுவதுமாக கொடுத்து விட்டேன். அவ்வாறு இருந்தும் என்னுடைய பேரித்தம் பழங்கள் எஞ்சிவிட்டன. அவற்றுள் எந்த ஒரு குறைவும் ஏற்படாதது போன்று தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுதுடைய ஷஹீதுகளுக்காக துவா செய்தார்கள். இறைவா, உஹுதுடைய ஷஹீதுகள் பின்விட்டு சென்றவர்களை நன்கு கவனிக்கக்கூடியவர்களை உருவாக்குவாயாக என்று துவா செய்தார்கள். இதனுடைய விளக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிம் மஊது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் முஆஸ் அவர்கள் வயோதிக மற்றும் பார்வை குறையுள்ள தாயாரை பற்றி கூறுகிறார்கள். ஹஸ்ரத் முஆஸ் அவர்களின் வயோதிக மற்றும் பார்வை குறையுள்ள தாயாரை பற்றி கூறுகிறார்கள். அவர்களை பற்றி முன்பும் கூறப்பட்டு விட்டது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக மதீனாவை விட்டு வெளியே வந்திருந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த விபரம் கடந்த குத்துபாவில் கூறப்பட்டு விட்டது. இந்த விபரத்தை எடுத்துரைத்த பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சவாரியை நிறுத்தச் செய்து அந்த மூதாட்டியை பார்த்தார்கள். அந்த மூதாட்டியிடம் அவர்களின் மகனுடைய ஷஹாதத்துக்காக வருத்தம் தெரிவித்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், இந்த சம்பவங்களை சிந்தித்து பாருங்கள். யாருக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளதோ அவருடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு அதிகமாக உணர்வு இருந்தது என்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த மூதாட்டியிடம், நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள், யாருடைய உறவினர்கள் போரில் ஷஹீதாகி விட்டார்களோ அந்த அனைத்து சகோதரிகளுக்கும் நற்செய்தி கூறுங்கள். இன்று ஷஹீதான அனைவரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து விட்டான். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், இறைவா, நாங்கள் பின்னால் விட்டு வந்தவர்களை கவனித்துக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள் என்று கூறினார்கள். இதை கூறிய பிறகு, இறைவா, உஹுதுடைய ஷஹீதுகள் பின்னால் விட்டு சென்றவர்களை நன்கு கவனிக்கக்கூடியவர்களை உருவாக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துவா செய்தார்கள்.
அன்னார் மதினாவுக்குள் நுழைவதற்கு முன்பே உஹுதுடைய ஷஹீதுகள் பின்விட்டு சென்றவர்களுக்கு எவ்வாறு ஆறுதல் வழங்கினார்கள் என்றும் அவர்களுடன் எவ்வாறு அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றும் இதிலிருந்து தெரிய முடிகிறது. ஏனென்றால் அன்னார் காயமடைந்திருந்தார்கள், அன்னாருடைய அன்பிற்குரிய உறவினர்கள் ஷஹீதாகி இருந்தார்கள், அன்னாருடைய அன்பிற்குரிய சஹாபிகள் மரணமடைந்திருந்தார்கள். ஆனால் அன்னார் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் மதீனத்து மக்களுக்கு ஆறுதல் வழங்கிக் கொண்டே சென்றார்கள். அன்னாருக்கு தமது துன்பத்தை பற்றி கடுகளவும் உணர்வு இருக்கவில்லை. இந்த அளவு துன்பம் இருக்கும்போது, இந்த அளவு துக்கங்களும் முசீபத்துகளும் இருக்கும்போது மற்றவர்களுடன் அனுதாபத்தை வெளிப்படுத்திய எந்த ஒரு நபரையும் நாம் காண முடியாது. இவ்வாறான நேரத்தில் மக்கள் பிறருடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வது ஒருபுறம் இருக்கட்டும், பிறருடன் பேசக்கூட விரும்ப மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதுடைய விதவைக்காக செய்த ஒரு துவாவை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. அந்த துவா என்னவென்றால், இறைவன் உங்களுடைய கணவரை விட சிறப்பாக கவனித்து கொள்ளும் ஒருவரை ஏற்படுத்துவானாக என்று நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் என்று அன்னார் கூறினார்கள். இதன் விபரத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமையை மிகவும் சோதிக்கக்கூடிய ஒரு போராக இந்த போர் இருந்தது. அதற்கு முன்பு ஒருபோதும் அன்னார் மீது கொலை தாக்குதல் நடத்தப்படவில்லை. அன்னார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமின்றி, அன்னாருடைய பல்களும் உடைந்தது மட்டுமின்றி, அன்னார் காயமடைந்தது மட்டுமின்றி, அன்னார் மயக்க நிலையில் இருக்கும்போது எதிரி அன்னாரை கடந்து சென்று அன்னாருடைய தோழர்களின் மேலே ஏறி சென்று அவர்களின் உடல்களை காலடியில் நசுக்கியவாறு கடந்து சென்றார். இது அன்னாருடைய வாழ்வில் நடந்த முதல் நிகழ்வாகும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மேலான துணிவுடனும் உயர்ந்த நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியையும் நிலைநாட்டியவாறும் மக்களுடன் அனுதாபத்துடனும் ஆறுதலுடனும் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்னார் ஒழுக்கத்தில் எந்த அளவு மேலான இடத்தில் நிலை பெற்றிருந்தார்கள் என்பதும் இந்த போரினுடைய சூழ்நிலைகளில் இருந்து தெரிய வருகிறது. இந்த போரில் சஹாபிகளின் நிகரற்ற தியாகங்களும் தெரிய வருகிறது. அன்னார் கூறுகிறார்கள், நான் எப்படிப்பட்ட காலகட்டத்தை குறித்து கூறுகிறேன் என்றால், போர் முடிந்த பிறகு அன்னார் மதீனாவுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். அன்னார் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு மிகவும் நிம்மதி இழந்து போயிருந்த மதீனத்து பெண்கள் அன்னாருடைய வருகையை கேட்டு அன்னாரை வரவேற்பதற்காக மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே சென்று காத்திருந்தார்கள். அவர்களுள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியினுடைய சகோதரி ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான 3 உறவினர்கள் போரில் ஷஹீதாகி விட்டிருந்தார்கள். இங்கு தெளிவுபடுத்த விரும்புவதாவது, அன்வாருல் உலூமில் எழுதப்பட்டுள்ள சம்பவத்தில் அல்லது எழுதக்கூடியவர் அவ்வாறு எழுதியிருக்கலாம், அல்லது ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்களே பெயரை அவ்வாறு எடுத்துரைத்திருக்கலாம். அதில் கொஞ்சம் மறதி ஏற்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவி ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியினுடைய சகோதரியின் பெயர் ஹஸ்ரத் ஹம்னா பின்த் ஜஹஷாக இருந்தது. இவர்கள் ஹஸ்ரத் முசா பின் உமைர் அவர்களின் மனைவி ஆவார்கள். எவ்வாறு இருப்பினும் எங்கெல்லாம் இந்த பெயரை எடுத்துரைப்பதில் தவறு நிகழ்ந்துள்ளதோ அங்கெல்லாம் நான் அதை சரி செய்து கொண்டே செல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது, உங்களுடைய இறந்தவர்களுக்காக வருத்தப்படுங்கள் என்று கூறினார்கள். இது அரபி மொழியினுடைய சொல் வழக்காகும். அதனுடைய பொருள், உங்களுடைய அன்பர் கொல்லப்பட்டு விட்டார் என்று நான் உங்களுக்கு செய்தி கூறுகிறேன் என்பதாகும். ஹம்னா என்பது அவர்களின் அசல் பெயராகும். ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எந்த இறந்தவருக்காக வருத்தப்படுவது என்று கேட்டார்கள். உங்களுடைய மாமா ஹம்சா ஷஹீதாகிவிட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு ஹஸ்ரத் ஜைனப் அவர்கள் அல்லது ஹம்னா அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு, அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர் எந்த அளவு நல்ல முறையில் இறந்துள்ளார் என்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய இன்னொரு இறந்த நபருக்காக வருத்தப்படுவீராக என்று கூறினார்கள். அப்போது ஹம்னா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யாருக்காக என்று கேட்டார்கள். உங்களது சகோதரர் அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். மீண்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், அவர்களோ மிகவும் நல்ல மரணம் அடைந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அன்னார் மீண்டும் கூறினார்கள்,
உங்களுடைய இன்னும் ஒரு இறந்தவருக்காக வருத்தப்படுவீராக. ஹம்னா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யாருக்காக என்று கேட்டார்கள். உங்களுடைய கணவரும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு ஹம்னா அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அந்தோ பரிதாபம் என்று அவர்கள் கூறினார்கள். இதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களுக்கு தமது கணவருடன் எந்த அளவு ஆழமான தொடர்பு இருக்கின்றது என பாருங்கள். ஹம்னா அவர்களுக்கு அவர்களுடைய மாமா ஷஹீதாகிவிட்டார்கள் என்று நான் செய்தி கூறிய போது அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். அவர்களுடைய சகோதரர் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று செய்தி கூறிய போது அவர்கள் மீண்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களின் கணவர் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று கூறிய போது ஒரு பெருமூச்சு விட்டு அந்தோ பரிதாபம் என்று கூறினார்கள். அவர்கள் தமது கண்ணீரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பதற்றமடைந்து விட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பெண்கள் இவ்வாறான நேரத்தில் தமது அன்பிற்குரிய உறவினர்கள் மற்றும் இரத்த உறவினர்களை மறந்து விடுவார்கள். ஆனால் அவளை நேசிக்கக்கூடிய கணவர் நினைவில் இருப்பார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்னா அவர்களிடம், நீங்கள் உங்களுடைய கணவருடைய மரணச் செய்தியை கேட்டுவிட்டு அந்தோ பரிதாபம் என்று ஏன் கூறினீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அவருடைய மகனுடைய நினைவு வந்துவிட்டது, அவரை யார் கவனித்துக் கொள்வார் என்று நினைத்தேன் என்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் உமது கணவரை விட மிகச் சிறந்த முறையில் அவரை கவனித்துக் கொள்ளக்கூடிய நபரை உருவாக்குவானாக என்று நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் என்றார்கள். ஆகவே இந்த துவாவின் விளைவு எவ்வாறானதாக இருந்தது என்றால், ஹம்னா அவர்களின் திருமணம் தல்ஹா அவர்களுடன் நிகழ்ந்தது. அவர்களுக்கு முஹம்மது பின் தல்ஹா என்ற மகன் பிறந்தார். ஆனால் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், ஹஸ்ரத் தல்ஹா அவர்கள் ஹம்னா அவர்களின் முதல் குழந்தைகளுடன் எந்த அளவு நேசத்துடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார்கள் என்றால், அந்த அளவு தமது மகன் முஹம்மது அவர்களுடன் நடந்து கொள்ளவில்லை. வேறொருவருடைய குழந்தைகளை இந்த அளவு நேசத்துடன் வளர்க்கக்கூடியவராக தல்ஹா அவர்களை எவ்வாறு கண்டோமோ அவ்வாறு வேறு எவரையும் நாங்கள் கண்டதில்லை என்று மக்கள் கூறினார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களின் விளைவாக இருந்தது. பிறகு ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்களிடம் அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள். பிறகு கூறினார்கள், ஒரு பெண்ணுக்கு தம்மை நேசிக்கக்கூடிய கணவருடன் எந்த அளவு ஆழமான தொடர்பு இருக்கிறது என்று பாருங்கள் என்றார்கள். இதன் மூலமாக அன்னார் கூற வந்த கருத்து என்னவென்றால், ஆண்கள் பெண்களுடன் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொதுவான பாடம் இதில் உள்ளது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெண்களை அடிப்பது, துன்புறுத்துவதில் ஈடுபட்டுவிடக்கூடாது. அடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி உள்ளது என்று சாக்குப்போக்குகளை உருவாக்கக்கூடாது. தற்காலத்திலும் இது நடக்கிறது. அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கூறுகிறார்கள், அவர்களின் பெண்கள் தமது அன்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களை விட்டுவிட்டு அவர்களிடத்தில் வந்து இருக்கும்போது அவர்களுக்கு கண்ணியம் வழங்கப்பட வேண்டும் என்பதே நீதியின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களுடன் சண்டை சச்சரவை உருவாக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறியதனால் ஒருபுறம் ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கிவிட்டார்கள். இன்னொரு புறம் பெண்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்னார் வலியுறுத்தியும் விட்டார்கள். அன்னாருடைய ஒவ்வொரு கூற்றிலும் பாடம் உள்ளது. அதை மனிதன் கவனமாக கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயம் அந்த நபருக்காக கூறப்பட்டது மட்டுமின்றி பொதுவாக அனைவருக்காகவும் ஓர் அறிவுரையாக இருந்தது என்று தெரிய வரும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பார்க்கும்போது பிறருடைய உணர்வுகளுக்கு, மனநிலைகளுக்கு அன்னார் எந்த அளவு மதிப்பளித்து வந்தார்கள் என்ற அம்சத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள், அன்னார் மதீனாவில் நுழைந்தபோது காயங்களின் காரணமாக மிகவும் களைப்படைந்திருந்தார்கள். ஆகவே சஹாபிகள் அன்னாரை தாங்கி பிடித்து சவாரியில் இருந்து இறக்கினார்கள். மக்ரிப் தொழுகை நேரமாக இருந்தது. அன்னார் தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எந்த பெண்களுடைய உறவினர்கள் போரில் ஷஹீதாகி இருந்தார்களோ அவர்களை பற்றிய செய்தி வந்தடைந்தவுடன் அந்த பெண்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் அழும் குரலை கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் நினைவுக்கு வந்தது. அன்னாருடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பிவிட்டது. லா கின்ன ஹம்சத லா பபாகி லஹு, எம்முடைய தந்தையின் சகோதரரும் எமது பால்குடி சகோதரருமான ஹம்சாவும் ஷஹீதாகி இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுக்காக துக்கம் அனுசரிக்கக்கூடியவர் யாரும் இல்லையா என்று அன்னார் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணர்வுகளை நிறைவேற்ற துடிப்பு கொண்டிருந்த சஹாபிகள், அன்னாருடைய ஏதேனும் சிறியதிலும் சிறிய உணர்வை கூட நாம் முழுமை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்று விரும்பிக் கொண்டிருந்த சஹாபிகள் இதை கேட்டபோது அவர்கள் தமது வீட்டை நோக்கி ஓடினார்கள். தம் பெண்களிடம் சென்று, நீங்கள் உங்களுடைய அன்பர்களுக்காக அழுவதை நிறுத்துங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சென்று ஹம்சா அவர்களுக்காக துக்கம் அனுசரியுங்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைப்படைந்து வந்திருந்தார்கள். ஆகவே அப்போது அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். ஹஸரத் பிலால் அவர்கள் இஷாவுடைய பாங்கு கொடுத்தார்கள். அன்னார் களைப்படைந்து இருப்பதை பார்த்துவிட்டு அன்னாரை எழுப்ப விரும்பவில்லை. ஆகவே அன்னார் தூங்கிவிட்டார்கள். இரவில் 3ஆம் பகுதி கழிந்தபோது அவர்கள் தொழுகைக்காக அன்னாரை எழுப்பினார்கள். அன்னார் எழுந்தபோது அந்நேரம் வரை பெண்கள் அன்னாருடைய வீட்டில் ஹஸரத் ஹம்சா அவர்களுக்காக ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். இங்கு என்ன நடக்கிறது என்று அன்னார் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மதீனாவின் பெண்கள் ஹம்சா அவர்களின் வஃபாத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. அல்லாஹ் மதீனாவின் பெண்கள் மீது கருணை காட்டுவானாக. அவர்கள் என்னுடன் அனுதாபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அன்சாரி பெண்கள் என்னுடன் அதிக நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு, அத்துடன் இவ்வாறு ஒப்பாரி வைப்பது அல்லாஹ்விடத்தில் விரும்பத்தகாததாக இருக்கிறது என்றும் கூறினார்கள். அப்போது சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது எங்களது சமுதாய வழக்கமாகும், நாங்கள் இவ்வாறு அழவில்லை என்றால் எங்களது உணர்வுகள் தனியாது என்று கூறினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அழுவதை விட்டு நான் தடுக்கவில்லை. பெண்கள் தமது முகத்தில் அடித்து கொள்ள வேண்டாம் என்றும் தமது முடிகளை இழுத்து கொண்டு அழ வேண்டாம் என்றும் கூறுங்கள். அவர்கள் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தார்கள், முகத்தில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். தமது முடியை இழுக்கவோ முகத்தில் அடித்து கொண்டோ ஆடைகளை கிழித்து கொண்டோ உருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அழ வேண்டாம். இயல்பாக உருக்கத்துடன் அழுகை வருகிறது என்றால் அழுது கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இந்த விஷயங்களில் மூலமாக அன்னாருடைய ஒழுக்கத்தின் நிலையை நாம் அறிய முடிகிறது. அன்னார் காயமடைந்திருந்த போதிலும் துன்பத்தில் இருந்த போதிலும் பிறருடைய உணர்வுகளை எந்த அளவு மதித்தார்கள் என்பது தெரிய வருகிறது. பிறகு ஹஸரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை பின்வரும் கண்ணோட்டத்திலும் எடுத்துக் கூறுகிறார்கள். மதீனத்து பெண்கள் தம்முடைய இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைத்து துக்கம் அனுசரிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது, எங்களுக்கு இங்கு யாரும் இல்லையே என்று முஹாஜிர்களும் ஹஸரத் ஹம்சா அவர்களின் உறவினர்களும் கருதக்கூடாது என்பதற்காக அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தவாறு, இன்று ஹம்சாவுக்காக அழக்கூடியவர் யாரும் இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு மதீனாவின் பெண்கள் ஹம்சா அவர்களுக்காக துக்கம் அனுசரித்த போது, இவ்வாறு துக்கம் அனுசரிப்பது ஆகுமானது அல்ல என்று அன்னார் தடுத்தார்கள். ஹஸரத் ஹம்சா அவர்களுக்காக நிச்சயமாக துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்பது அன்னாருடைய சிந்தனையாக இருந்தது என்றால் பிறகு அன்னார் அதை தடுத்திருக்க மாட்டார்கள் என்பது இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிறது. ஹஸரத் ஹம்சா அவர்களின் மரணத்திற்காக யாரும் அழாமல் இருப்பதைக் கண்டு அன்னார் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அந்த நேரத்தில் அதுவும் கூட ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உணர்வில்தான் அவ்வாறு செய்தார்கள். அதேபோல் அழக்கூடியவர்களை அன்னார் தடுத்த போதும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்ற உணர்வில்தான் அன்னார் அவ்வாறு செய்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை அழுவதிலிருந்து தடுக்கவும் செய்தார்கள். அத்துடன் அவர்கள் என் மீது அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றும் அன்னார் கூறினார்கள். அன்சாரிகளுக்கு என்னுடன் அதிக அனுதாபம் இருப்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றும் அன்னார் கூறினார்கள். அன்னார் இதை கூறியதன் பொருள் என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் அழுவதை தடுப்பதைக் கண்டு அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதே ஆகும். அன்னார் தடுக்கவும் செய்தார்கள், அவர்களுக்கு நன்றியும் செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அன்னார் மேற்கொண்ட விதம் எந்த அளவு மகத்துவமிக்கதாகவும் மகிமை வாய்ந்த வழிமுறையாகவும் நமக்கு தென்படுகிறது என்றால், நண்பர்களும் நெருங்கிய உறவினர்களும் கொல்லப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அந்த நபரும் காயம் அடைந்து இருக்கும்போது, அண்மையிலும் வருங்காலத்திலும் அபாயத்தின் அறிகுறிகள் இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய முன்மாதிரியை போன்று எந்த ஒரு நபரும் இவ்வாறான முன்மாதிரியை நிலைநாட்ட முடியாது. எவர்களுடைய வாள் உஹுது போரில் உரிமையை நிறைவேற்றினவோ அந்த சஹாபிகளை பற்றிய குறிப்பு வரலாற்று நூல்களில் இவ்வாறு காண கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நுழைந்தபோது தம்முடைய மகள் ஃபாத்திமா அவர்களிடம் வாளை கொடுத்தவாறு, இஹ்சிலி அன்
ஹாதா தமஹு யா புனையத்து ஃபவல்லாஹி லக்கது சதகனில் யோம் என்று கூறினார்கள். என் அன்பிற்குரிய மகளே, இந்த வாளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தம் செய்வீராக. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று இந்த வாள் உரிமையை செலுத்தியது என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் அலி அவர்களும் ஹசரத் ஃபாத்திமா அவர்களிடம் தம் வாளை ஒப்படைத்தவாறு அந்த வாளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கழுவி விடுங்கள் என்று கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் அலி அவர்களின் நாவிலிருந்தும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதே சொற்கள் வெளிப்பட்டன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று இந்த வாள் சிறப்பாக செயல்பட்டது என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஇன் குன்த சதக்தல் யௌமுல் கிதாலு லகது சதக மஅக ஸஹ்லு இப்னு ஹுனைஃப் வ அபு துஜானா என்று கூறினார்கள். அதாவது, இன்று நீங்கள் போரில் சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் உங்களைப் போன்று சஹல் பின் ஹுனைஃப் அவர்களும் அபு துஜானா அவர்களும் நன்கு வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி அவர்களை பார்த்து, நீங்கள் வாள் வித்தையில் நிறைவாக செயல்பட்டீர்கள் என்றால் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களும் அபு துஜானா அவர்களும் ஆசிஃப் பின் சாபித் அவர்களும் ஹாரிஸ் பின் சிம்பா அவர்களும் நன்கு வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று கூறினார்கள். வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளதாவது, ஹஸ்ரத் அலி அவர்கள் உஹுது போரில் இருந்து திரும்பி வந்த பிறகு ஹஸ்ரத் ஃபாத்திமா அவர்களிடம் தம் வாளை கொடுத்து இதை கழுவி விடுங்கள், இன்று இந்த வாள் பெரும் பணியாற்றியது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களின் விஷயத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். அலியே, உங்களுடைய வாள் மட்டுமின்றி உங்களுடைய சகோதரர்களாகிய பலருடைய வாள்களும் வீரத்தை வெளிப்படுத்தின என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6-7 சஹாபிகளின் பெயரை எடுத்து கூறி, அவர்களுடைய வாள்கள் உங்களுடைய வாளை விட எந்த விதத்திலும் குறைந்ததல்ல என்று கூறினார்கள். சுருக்கம் என்னவென்றால், அன்னாருடைய மருமகன் கூறக்கூடிய விஷயத்தால் மற்ற சஹாபிகளின் உள்ளங்கள் புண்பட்டு விடுவதை அன்னாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்னாருடைய பார்வை சின்ன சின்ன விஷயங்கள் மீதும் இருந்தன என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. உஹுது போர் சம்பவம் நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சம்பவமாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு எதிரி இனிமேல் துணிந்து விடுவான் என்றும் இனிமேல் என்ன நடக்குமோ தெரியவில்லை என்றும் மக்கள் கடும் கவலையில் இருந்தார்கள். மனிதன் இப்படிப்பட்ட நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஒவ்வொரு நபருடனும் அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள், அனைவரையும் ஊக்கப்படுத்தினார்கள். உஹுது போரின் சம்பவங்கள் இங்கு நிறைவு பெறுகின்றன. இதற்கு பிறகு இன்னொரு போர் நடைபெற்றது. அதனுடைய பெயர் ஹம்ரா அல் அசத் என்பதாகும். இது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நிகழ்ந்தது. அதை பற்றி நான் கூறுகின்றேன். இந்த போர் உண்மையில் உஹுது போரின் ஒரு பங்காகவும் எஞ்சிய பகுதியாகவும் இருந்தது. ஹம்ரா அல் அசத் போரில் இருந்து கிடைத்த விளைவுகளின் அடிப்படையில் உஹுது போர் உண்மையான பொருளில் முஸ்லிம்களுடைய வெற்றியாகவே கருதப்படுகிறது. மதினாவில் இருந்து ஜுல் ஹலீஃபா செல்லும் வழியில் இடப்பக்கத்தில் உள்ள பகுதியாகும். மதினாவில் இருந்து 8 மைல் தொலைவில் உள்ள இடமாகும் இது. ஹம்ரா அல் அசது போருக்கான காரணம் என்னவாக இருந்தது என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது. உஹுது போர் முடிவடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரத்தில் மதினாவுக்கு திரும்பினார்கள். கடுமையாக காயமுற்றிருந்த போதிலும் சஹாபிகளின் ஆதரவுடன் பள்ளிவாசலுக்கு சென்று மக்ரிப் தொழுகையை தொழுதார்கள். அதேபோன்று இஷா தொழுகையும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டார்கள்தான். ஆனால் அன்னார் முழு இரவும் விழித்திருந்தவாறு கழித்தார்கள் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் அபு சுஃபியான் அவர்கள் தம் படையுடன் மதினாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான திட்டத்தை வகுக்கலாம் என்று அன்னார் எச்சரிக்கை உணர்வு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக மதினாவில் ஒரு விதமான அவசர நிலை காணப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு வெளியிலும் தொடர்ச்சியாக காவல் பணி இருந்தது. அபு சுஃபியான் அவர்கள் மதினாவின் மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தம் மேற்கொள்கிறாரா, அவரின் நோக்கம் என்னவாக உள்ளது என்பதையும் அன்னார் அறிந்து வரச் செய்திருந்தார்கள். ஆரம்ப அறிக்கைகளில் அபு சுஃபியான் அவர்கள் மிக விரைவாக தம் படையுடன் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அறிக்கைகள் கிடைத்து வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமற்று இருக்கவில்லை. இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கை உணர்வு சரியானது என்று நிரூபணமானது. இரவு முழுவதுமாக கழிந்திருக்கவில்லை. அபு சுஃபியான் அவர்கள் தம் படையுடன் மதினாவின் மீது தாக்குதல் நடத்த வருவதற்கு ஆயத்தம் மேற்கொண்டு இருப்பதாக அன்னாருக்கு தகவல் கிடைத்தது. என்ன நிகழ்ந்ததென்றால், முஷ்ரிக்குகள் உஹுது களத்தை விட்டு திரும்பிச் செல்லும்போது வழியில் அவர்களை சந்திக்கின்ற மக்கள் அனைவரும் போரை பற்றிய செய்தியை அறிந்து கொண்டு முஷ்ரிக்குகளை பரிகாசம் செய்யும் தொனியில்
நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை, முஸ்லிம் பெண்களை உடன் அழைத்து வரவும் இல்லை, அவர்களை சிறைபிடித்து கொண்டு வரவும் இல்லை, எந்த ஒரு போர் செல்வத்தை கொண்டு வரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த வெற்றியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பரிகாசம் செய்யும் துணியில் பேசினார்கள். இந்த பரிகாசங்களை கேட்டவாறே இந்த படை மதீனாவில் இருந்து 74 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றடைந்தது. அல்லது சிலரை பொறுத்தவரை 55 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரவுஹா என்ற இடத்தை சென்றடைந்திருந்தது. அங்கு அவர்கள் முகாமிட்டார்கள். தமக்குள் அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் கூறக்கூடிய விஷயம் சரிதானே, நம்மிடத்தில் எந்த கைதியும் இல்லை, எந்த போர் செல்வமும் இல்லை, ஆகவே இது மோசமான விஷயமாகும், நாம் திரும்பிச் செல்ல வேண்டும், மதீனா மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அந்த படையில் சஃப்வான் பின் உமையா என்ற ஒரு தலைவர், நீங்கள் இவ்வாறு ஒருபோதும் செய்யக்கூடாது, இந்நேரத்தில் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று நினைத்து கூட பார்க்க வேண்டாம், இல்லை என்றால் நீங்கள் மிக மோசமாக தோல்வியை காண்பீர்கள் என்று ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அபு சுஃபியான் மற்றும் அவர்களுடைய பிற தோழர்களுள் அநேக நபர்கள் நாம் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும், இல்லை என்றால் எந்த முகத்தை கொண்டு நாம் மக்காவுக்கு செல்வோம் என்று தீர்மானம் எடுத்தனர். இங்கு அபு சுஃபியான் அவர்கள் தம் படையுடன் இந்த ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு மதீனாவில் ஃபஜ்ர் தொழுகைக்காக ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கொடுத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் அவுஃப் முசனி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவாறு அங்கு வந்தார்கள். அன்னார் வெளியே வந்தபோது அவர்கள் வெளியே நின்று கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தியை கூறினார்கள். அதாவது அவர்கள் தமது வீட்டினர் சார்பாக வரும்போது வழியில் பயணத்தின் போது அபு சுஃபியான் அவர்களின் படையை கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதாக கூறினார்கள். அது என்னவென்றால், நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை, நீங்கள் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, அதாவது முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை, நீங்கள் அவர்களை விட்டுவிட்டீர்கள், அவர்களை அழிக்கவில்லை என்று அபு சுஃபியான் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பேசிக் கொண்டிருப்பதாக கூறினார்கள். காஃபிர்கள் பேசும்போது அந்த முஸ்லிம்களிடத்தில் பல பேர் எப்படிப்பட்ட பெரும்பெரும் மக்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்வார்கள், ஆகவே திரும்பிச் சென்று அவர்களில் எஞ்சியவர்களை நாம் வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். சஃப்வான் பின் உமையா இந்த விஷயத்தில் இருந்து அவர்களை தடுத்தார். என் சமுதாயமே, இவ்வாறு செய்ய வேண்டாம், ஏனென்றால் எவர்கள் எல்லாம் போரில் கலந்து கொள்ள முடியாமல் போனதோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எதிராக அந்த மக்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்ற அச்சம் எனக்கு உள்ளது. நீங்கள் மக்காவுக்கு திரும்பிச் செல்லுங்கள், ஏனென்றால் வெற்றி உங்களுக்கு தான் கிடைத்துள்ளது. நீங்கள் மதீனாவை நோக்கி திரும்பிச் சென்றால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்ற அச்சம் உள்ளது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு விஷயத்தையும் கேட்டபோது, சஃப்வான் இந்த அளவு விவரமான ஆள் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவருடைய இந்த கூற்று மிகவும் விவரமான கூற்றாகும் என்றார்கள். அதாவது அபு சுஃபியான் அவர்களை மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதில் இருந்து தடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கம்பீரத்துடன், எந்த இறைவனுடைய கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அவர்கள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தினால் எப்படிப்பட்ட கற்களை கொண்டு அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்றால் அது மலையை போன்று பொழியும், கடந்த காலத்தை போன்று அவர்கள் சுவடு இல்லாமல் அழிந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் எடுத்து கூறப்படும். பொதுவாக நான் துவாவுக்காக வலியுறுத்தி வருகிறேன். துவாக்களை தொடர்ந்து செய்து வாருங்கள். நினைத்தது போன்று அச்சப்பட்டது போன்று ஈரான் மீது நேரடியாகவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது எல்லோருக்கும் தெரியும். இதனால் சூழ்நிலைகள் இன்னும் மோசமாகும். உலகப் போரை இன்னும் மூட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற உலக தலைவர்களுக்கும் அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. முஸ்லிம் சமுதாயத்திற்கும் புரிதலையும் அறிவையும் வழங்குவானாக. அவர்கள் ஒன்றாக ஆகி பிறகு தம்மை எதிர்க்கின்றவர்களை சரியான முறையில் எதிர்க்கக்கூடியவர்களாகவும் நுட்பமாக செயல்படுவதை தமதாக்கக்கூடியவர்களாகவும் ஆவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இப்பொழுது நான் 2 மர்ஹூம்களின் குறிப்பை எடுத்துக்கூற விரும்புகின்றேன். அவர்களில் முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய மௌலானா குலாம் அஹமது சாஹிப் நசீம் அவர்களை பற்றியதாகும். இவர்கள் ஜமாத்தினுடைய முரபி ஆவார்கள். ரபுவா ஜாமியா அஹமதியாவில் பேராசிரியராக இருந்துள்ளார்கள். தற்போது அமெரிக்காவில் வசித்து வந்தார்கள். கடந்த நாள்களில் 93 வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். இவர்களுடைய தந்தையின் பெயர் சலாஹ் முகமது சாஹிப் ஆகும். அவர்கள் சூரிய சந்திர கிரகணத்தின் அடையாளத்தை பார்த்து மஹதியை தேட ஆரம்பித்தார்கள். அதில் பல வருடங்கள் கடந்துவிட்டன.
பிறகு 1901ஆம் ஆண்டில் பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. தொலைதூர பகுதியாக இருந்த காரணத்தினால் காதியானுக்கு வந்தடைய முடியவில்லை. மீர் சலா முகமது சாஹிப் அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அகமதியத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவர்களது கிராமத்தில் இவர்களின் வீடு தனி அகமதி வீடாக இருந்தது. மீர் குலாம் அகமது நசீம் சாஹிப் அவர்கள் கல்வி பயின்ற போது 1947இல் வக்ஃப் செய்து கடிதம் எழுதினார்கள். அதற்கான ஒப்புதலும் கிடைத்துவிட்டது. படிப்பை தொடருமாறு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது. 1948இல் மதரசா அஹமதியா அஹமது நகரில் கல்வியை ஆரம்பித்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1954இல் மௌலவி ஃபாசில் தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு ஜாமியத்தில் முபஷிரீனில் ஷாஹிது டிகிரி பெற்றார்கள். 1957இல் செயல்களத்திற்கு சென்றார்கள். 1960இல் அன்னார் செராலியோன் சென்றடைந்தார்கள். அங்கு 3 வருட முபல்லிக் பணியுடன் அஹமதியா ஸ்கூல் டோவுடைய தலைமை ஆசிரியராகவும் தொண்டாற்றியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் திரும்பி வந்த பிறகு ஜாமியா அஹமதியாவில் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அங்கு லைப்ரரியில் முஹத்தமிமாக கடமையாற்றினார்கள். ஏதேனும் ஆசிரியர் விடுப்பில் இருந்தார் என்றால் வகுப்பும் எடுப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் MA அரபி உடைய பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார்கள். 1966இல் கியானாவில் நியமிக்கப்பட்டார்கள். அங்கு 4.25 வருடம் தொண்டாற்றி இருக்கிறார்கள். 1970இல் தலைமையகத்திற்கு திரும்பினார்கள். 1970 முதல் 75 வரை ஜாமியா அஹமதியாவில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்பெஷல் டீச்சராக நியமிக்கப்பட்டார்கள். 1975 முதல் 79 வரை 4 வருடம் அவர்கள் ஜாம்பியா ஆப்பிரிக்காவில் முபல்லிகாக தொண்டாற்றி இருக்கிறார்கள். பிறகு 1980 முதல் 97 வரை ஜாமியா அஹமதியாவில் வரலாறு மற்றும் சூஃபிசம் ஆகிய பாடங்களின் ஆசிரியராகவும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். இவர்களை பற்றிய சம்பவங்கள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. அதாவது அன்னார் செராலியோன், கியானா, ஜாம்பியா ஆகியவற்றில் 11 வருடங்கள் வரை தொண்டாற்றி இருக்கிறார்கள். அந்த முழு காலகட்டமும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடுகளில் இருந்துள்ளார்கள். இவர்களுடைய மனைவி பற்றிய குறிப்பையும் இவர்களின் தியாகங்களை பற்றிய குறிப்பையும் ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீ அவர்கள் ஒரு சொற்பொழிவில் கூறியிருக்கிறார்கள். இவர்களுடைய மனைவியின் பெயர் அமத்துல் மன்னான் கம்வல் சாஹிபா என்பதாகும். இவர்கள் ரபாவில் உள்ள ஃபஸ்லே உமர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் முன்னாள் தலைமை ஆசிரியையாக பணியாற்றியிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு 4 பிள்ளைகளை வழங்கியுள்ளான். அவர்கள் ஜமாத் தொண்டுகளில் முன்னணியில் இருக்கிறார்கள். அனைவரும் நன்கு படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மகளுடைய பெயர் டாக்டர் அமத்து ஷுக்கூர் சாஹிபா ஆகும். இவர்கள் டாக்டர் அப்துல் ஹஃபீஸ் அவர்களுடைய மனைவி ஆவார்கள். அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இவர்களும் நுஸ்ரத் ஜஹான் ஸ்கீமின் கீழ் கேம்பியா, தன்சானியா ஆகியவற்றில் 11 வருடங்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள். மர்ஹூம் அவர்களுடைய கல்வி பணியும் உள்ளது. 3 நூல்களின் எழுத்தாளராக உள்ளார்கள். காமோசு ரோயா என்ற நூல் கனவுகளை பற்றிய விளக்க நூலாகும். அப்ஜத் எழுத்துக்களின் அடிப்படையில் சூஃபிசம், ஆன்மீகம், விஞ்ஞானம் இது 2வது நூலாகும். அவர்களின் 3வது நூல் யாதே ஐயாம் என்பதாகும். இது அவர்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றிய குறிப்பாகும். ஆஸ்திரேலியாவுடைய மிஷனரி இன்சார்ஜ் இனாமுல் ஹக் கௌசர் சாஹிப் எழுதுகிறார்கள், பணிவு மற்றும் தன்னடக்கத்துடன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள். பிரிட்டிஷ் கியானாவுடைய சுற்றுப்பயணத்தின் போது நான் 3-4 கிராமங்களுக்கு சென்றேன். அங்கு இவர்கள் மூலமாக ஜமாத் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள பழைய அகமதிகள் அனைவரும் இவர்களை பற்றி மிகவும் நல்ல விதமாக நினைவு கூர்ந்தார்கள். இவர்களுடைய புகைப்படத்தையும் தம்மிடத்தில் வைத்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்கள் மூலமாக பிரிட்டிஷ் கியானாவில் ஓர் உறுதியான ஜமாத்தை ஏற்படுத்தியுள்ளான். சொரினாமுடைய ஜமாத்தின் முரப்பி லயீக் முஷ்தாக் சாஹிப் எழுதுகிறார்கள், மௌலானா மீர் குலாம் அஹமது நசீம் சாஹிப் அவர்கள் கியானாவில் இருக்கும்போது 67 முதல் 69 வரை சொரினாமுடைய 3 சுற்றுப்பயணங்களை செய்துள்ளார்கள். இங்கு வாரக்கணக்கில் தங்கியிருந்து இந்த ஜமாத்தை மீண்டும் செயல்பட தகுந்ததாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களின் காரணமாக ஜமாத் மக்களில் பெரும்பாலால் பிரிந்து சென்று விட்டார்கள். சில அகமதிகள் மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களும் தலைமையகத்துடன் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மதிப்பிற்குரிய மௌலானா மீர் குலாம் அஹமது நசீம் சாஹிப் அவர்கள் கியானாவில் இருந்து சொரினாம் சென்றார்கள். 15 செப்டம்பர் 1967இல் முதல் கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் 6 நபர்கள் கலந்து கொண்டார்கள். ஜமாத்துடன் முறியாத தொடர்பை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் உறுதி கொண்டார்கள். அந்நாட்களில் பாகிஸ்தானில் இருந்து ஷா அகமது நூரானி என்ற ஒரு மௌலவியும் சுரினாம் சென்றிருந்தார். அவர் ஜமாத்துக்கு எதிராக ஒவ்வொரு இடங்களிலும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். மௌலானா மீர் குலாம் அஹமது நசீம் சாஹிப் அவர்களும் பல்வேறு கூட்டங்களை நடத்தி அவர்களுடைய அவதூறுகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் ரேடியோவிலும் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் தொடர்பாக
3 நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். 1968 மே மாதம் 2வது சுற்றுப்பயணத்தின் போது பள்ளிவாசல் கட்டுமான பணியுடன் மிஷன் ஹவுஸுக்கான அடிக்கல்லையும் வைத்தார்கள். அந்த கட்டடப் பணி சில வருடங்களில் முழுமை பெற்றது. லாகூரி ஜமாத்துடைய இமாம் அப்துல் ரஹீம் ஜக்கு மற்றும் சுன்னத் ஜமாத் இமாம் ஆகியோர் முனாசிராவுக்காக சவால் விடுத்தார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் தொடர்பாக அன்னார் பல ஃபோல்டர்களையும் வெளியிட்டார்கள். 1968 ஜூன் 21 அன்று ஜமாத்தினுடைய ஓர் உறுப்பினரின் வீட்டில் நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது தீமையை விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் ஜமாத்தினர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டார்கள். கூறுகிறார்கள், ஹெட் டேபிள் ஓர் அறையின் கதவுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. மௌலானா சாஹிபுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்ந்திருந்தவர்கள் அன்னாரை தள்ளிக்கொண்டு அறைக்குள் சென்றார்கள். வெளியே வாசலை மூடிவிட்டார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் ஜமாத்தினர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தினார்கள். மரத்தாலான நாற்காலிகளை தூக்கி அடித்தார்கள். இந்த சம்பவத்தில் ஆண்கள் மட்டுமின்றி பல பெண்களும் கடுமையாக காயமடைந்தார்கள். என்னை வெளியே கொண்டு செல்லுங்கள், நானும் அவர்களை எதிர்கொள்வேன் என்று மௌலானா சாஹிப் அவர்கள் அறையிலிருந்து சத்தமாக கூறிக்கொண்டே இருந்தார்கள். மிகவும் தைரியசாலியான நபராக இருந்தார்கள். தீமையை விரும்பக்கூடிய அந்த மக்கள் மௌலானா சாஹிபுடைய ஒரு பிரீஃப் கேஸையும் கொண்டு சென்று விட்டார்கள். அதில் அவருடைய பாஸ்போர்ட் மற்றும் இதர பொருட்கள் இருந்தன. பல நாட்களுக்கு பிறகு போலீஸ் அதை மீட்டெடுத்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் முழுமையான வழிமுறைப்படி போலீஸ் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஜமாத்தினர்களின் பாதுகாப்பை உறுதியாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். கல்ச்சுரல் சென்டரில் இஸ்லாம் மற்றும் தற்காலிக பிரச்சனைகள் தொடர்பாக சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஜமாத்தினர்கள் முறையாக தலைமையகத்துடன் தொடர்பு மேற்கொள்வது பற்றி வலியுறுத்தினார்கள். இவ்வாறு அன்னாருடைய முயற்சியினால் சிதறிப்போயிருந்த ஜமாத் மீண்டும் தம் சொந்த கால்களில் நின்றது. அல்லாஹ்வின் அருளால் பிறகு சென்ற முபல்லிகளும் அதை மேற்கொண்டு உறுதிப்படுத்தினார்கள். இப்போது இது உறுதியான ஜமாத்தாக ஆகிவிட்டது. அல்லாஹ் மர்ஹூமுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகள் மற்றும் சந்ததிகளிடத்திலும் இந்த நன்மைகளை தொடரச் செய்வானாக. அடுத்த குறிப்பு அமெரிக்காவின் முன்னாள் அமீராகிய மதிப்பிற்குரிய டாக்டர் எஹ்சானுல்லா ஜஃபர் சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் இவர்கள் 81 வயதில் ஒஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். ஒரு நீண்ட காலமாக உள்ளூர் சதராகவும் அமெரிக்காவின் நாயிப் அமீராகவும் இருந்துள்ளார்கள். 2002 முதல் 2016 வரை அமெரிக்காவுடைய அமீராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் பெற்றார்கள். பல நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார்கள். மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் பதிவு காட்டக்கூடிய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். மிகவும் துணிவுள்ள மனிதராக இருந்தார்கள். பின்னால் விட்டு சென்றவர்களுள் 2 மகள்கள் உள்ளார்கள். மர்ஹூமுடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் ஒஃபாத்தாகி விட்டார்கள். அவ்வாறே மகனும் மரணமடைந்து விட்டார். அந்த துக்கத்தையும் இவர்கள் மிக பொறுமையுடனும் துணிவுடனும் பொறுத்து கொண்டார்கள். ஒருபோதும் நாவில் முறையீடு செய்தது கிடையாது. இவர்களின் மகள் டாக்டர் ஹானா மரியம் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை மிகவும் நல்ல மனிதரும் மார்க்கப்பற்றுள்ளவரும் ஆவார்கள். தொழுகை, திருக்குரான் மற்றும் சந்தாக்களை செலுத்துவதில் முறையானவராக திகழ்ந்ததுடன் இறைவனுடன் உள்ள தம் தொடர்பை தொடரச் செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டு வந்தார்கள். தனியாக இருக்கும்போதோ அல்லது சபைகளில் இருக்கும்போதோ பல முறை கையை உயர்த்தி துவா செய்வார்கள். மற்றவர்கள் தம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் அவர்கள் கருதியது கிடையாது. வாழ்வின் கஷ்டங்கள் இருந்த போதிலும் இறைவனுக்கு எந்நிலையிலும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை தம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை ஹிலாஃபத்தையும் களப்பற்ற தன்மையுடன் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மார்க்க, வரலாற்று மற்றும் அரசியல் ஞானங்கள் மிகவும் விரிவானதாக இருந்தன. இறுதியாக ஹாஸ்பிட்டல் செல்லக்கூடிய நாளிலும் அவர்கள் செய்தித்தாளை வாசித்தார்கள், ஹுத்பாவை கேட்டார்கள், வரலாறு சம்பந்தமான இன்டர்வியூ பார்த்தார்கள், என்னையும் பார்க்குமாறு கூறினார்கள். தன்னுடைய ஞானத்தையும் கருத்தையும் பிறருடைய ஞானம் மற்றும் கருத்தின் மீது ஒருபோதும் முன்னுரிமை வழங்க மாட்டார்கள். மாறாக பொறுமையாக கேட்பார்கள், அதை பற்றி சிந்திப்பார்கள். திருக்குரான் மற்றும் அதனுடைய மொழியாக்கத்தின் மீது ஆழமான ஞானம் இருந்தது. கூறுகிறார்கள், எங்களுக்கு திருக்குரானுடைய சொற்பொருளை கூறுவதுடன் அதன் போதனைகள் நமது வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கூறுவார்கள். தனிப்பட்ட வாழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தின் அம்சமும் காண கிடைக்கிறது. அதேபோன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பும் அவர்களிடத்தில் காண கிடைக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே துவா செய்ய ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் சஹாபிகளுக்கு சில நேரங்களில் உண்பதற்கு எந்த அளவு குறைவான உணவு இருந்தது என்றால் பேரித்தம்பழம் மற்றும் ரொட்டிகளை வினிகரில் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் இந்த அளவு இருந்த போதிலும் இன்னும் வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் என்று கூறினார்கள். தேவை உடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆர்வம்
அதிகமாக இருந்தது. 1967 அவர்கள் மக்கா செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வழியில் அவர்களுடைய பார்வை ஒரு நபர் மீது பட்டது. அந்த நபர் நாவினால் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனால் அவருடைய கண்களில் உதவி மற்றும் பசி தெரிந்தது. என்னுடைய தந்தை அந்த நபருக்கு தம்மிடம் இருந்த கொஞ்சம் தொகையை கொடுத்து விட்டார்கள். அவர் தமது கண்களாலேயே நன்றி செலுத்திவிட்டு உணவுக்கான ஸ்டாலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச வருடத்திற்கு முன்பு 3 துருக்கி கம்பளங்களை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதை கண்ட எனது தாயார், நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள், இதற்கு நமக்கு தேவையும் இல்லையே என்று கூறினார்கள். அதற்கு என்னுடைய தந்தை, எந்த பெண்மணி இதை என்னிடம் விற்றாலோ அவளுக்கு இதை தவிர வேறு எந்த வருமானமும் இல்லை, நான் அவளுடைய உணர்வை கண்டு அவளுக்கு உதவி செய்ய விரும்பினேன் என்று கூறினார்கள். எப்பொழுதும் மற்றவருடைய நிறையை பார்ப்பார்கள், பிறருடைய குறையை பார்க்க மாட்டார்கள். கஷ்டங்களின் போது ஒருபோதும் பதற்றம் அடையக்கூடாது என்று தம்முடைய குழந்தைகளுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், இறைவன் எதை வழங்குகிறானோ அதில் திருப்தி கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். எங்களுக்கு எப்பொழுதும் இந்த அறிவுரையைத்தான் செய்து வந்தார்கள். மீண்டும் மீண்டும் இந்த அறிவுரையை செய்து வந்தார்கள். டாக்டர் நசீம் ரஹமத்துல்லா சாஹிப் எழுதுகிறார்கள், நான் 1989 டாக்டர் எஹசானுல்லா ஜஃபர் சாஹிப் அவர்களுடன் பணியாற்றி வருகிறேன். மிகவும் நல்ல மனிதர், இரையச்சம் கொண்டவர், ஹிலாஃபத்துடன் ஆழமான களப்பற்ற தொடர்புடையவர். அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் முபஷிர் மும்தாஸ் சாஹிப் எழுதுகிறார்கள், செயற்குழு உறுப்பினர்களுக்கு மிகவும் மென்மையான முறையில் வழிகாட்டல் வழங்குவார்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை பொருத்தமற்றதாக கருதினால் அதை மறுக்கும்போது சான்றுகளை எடுத்து வைத்து புரிய வைப்பார்கள். அது அல்லாமல் வலுக்கட்டாயமாக தமது கட்டளைகளை திணிக்க மாட்டார்கள். யாராவது கடுமையாக பேசினாலும் கூட அவருக்கு கடுமையாக பதில் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் புரிய வைக்கின்ற விஷயங்கள் உள்ளத்தின் ஆழம் வரை இறங்கும். மிர்சா எஹசான் சாஹிப் எழுதுகிறார்கள், எஹசானுல்லா ஜஃபர் சாஹிப் அவர்களுடன் இந்த எளியவன் நீண்ட காலம் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளேன். அமீர் என்ற முறையில் ஜமாத் நபர்களுக்கு ஹிலாஃபத் மற்றும் ஜமாத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்த நான் கண்டுள்ளேன். எளிய இயல்பை கொண்டவராகவும், பிறருக்காக வேதனை கொண்டவராகவும், சமாதானத்தை விரும்பக்கூடியவராகவும், ஏழைகளின் மீது அனுதாபம் காட்டக்கூடிய நபராகவும், பகட்டை விட்டு தூய்மையானவராகவும், கருமித்தனம் மற்றும் பேராசையை விட்டு முற்றிலும் தூய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். தம்முடைய கருவூலத்தை ஜமாத் மற்றும் ஏழைகளுக்காக திறக்கக்கூடியவராக இருந்தார்கள். திருக்குரானுடைய விளக்க உரை மற்றும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை வாசிப்பதில் மூழ்கியிருப்பார்கள். ஆணவம், பெருமை, சுயநலம் ஆகியவற்றை விட்டு விலகி இருந்தார்கள். கலிஃபாவுடைய சிறியதிலும் சிறிய கோபத்தினாலும் கூட நிம்மதி இழந்து விடுவார்கள். இதை நானும் அனுபவத்தில் கண்டுள்ளேன். ஏதேனும் ஒரு சிறிய விஷயத்தையும் நான் அவர்கள் தொடர்பாக எழுதும்போது அவர்கள் மிகவும் நிம்மதி இழந்து போய்விடுவார்கள். உடனடியாக மன்னிப்பு கேட்பார்கள். சூழ்நிலையை அதற்கு ஏற்ப மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். நூல்களை வாசிக்கக்கூடிய அதிக ஆர்வம் இருந்தது. அவருடைய சொந்த லைப்ரரியில் எந்த அளவு அரிதான நூல்கள் இருந்தன என்றால் அதை காணக்கூடியவர்கள் வியப்படைந்து விடுவார்கள். திருக்குரான் மீது அன்பு, நேசம் இருந்தது. எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எப்பொழுதும் திருக்குரானின் வசனங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் சபை பகட்டில்லாத சபையாகவும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய நேசத்தை கொண்ட சபையாகவும் இருந்தது. அமீர் என்ற முறையில் தமக்காக ஒருபோதும் புரோட்டோகாலை நடைமுறைப்படுத்தியது கிடையாது. மிகவும் எளிய மனிதராக திகழ்ந்தார்கள். ஜஹீர் பாஜ்வா சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு நண்பர் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், டாக்டர் எஹசானுல்லா சாஹிப் அவர்கள் அமைதியாக பள்ளிவாசலுக்கு வருவார்கள். யாரும் இல்லை என்றால் தனியாகவே பள்ளிவாசல் மற்றும் பாத்ரூம் ஆகியவற்றை சுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களிடம் இதற்கான காரணம் கேட்கப்பட்ட போது, இதன் மூலமாக நான் எனது ஆன்மாவை சுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்று கூறினார்கள். மிக அதிகமாக தன்னடக்கம் இருந்தது. பிறகு எழுதுகிறார்கள், இறைவன் மீது நேசம் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை பற்றிய புரிதல் மற்றும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நேசம், கலிஃபாக்களுடன் பற்று ஆகியவற்றின் முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். திருக்குரான் மீது அவர்கள் கொண்டிருந்த நேசம் விவரிப்பதற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. திருக்குரான் மீது அவர்கள் கொண்டிருந்த நேசத்தை முழுவதுமாக எடுத்து கூற இயலாது. கூறுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒன்றாக காரில் அமர்வோமோ அப்பொழுதெல்லாம் திருக்குரானுடைய சீடி ஓடிக்கொண்டிருக்கும். வீட்டில் எப்பொழுதும் எம்டிஏ ஓடிக்கொண்டிருக்கும். பைத்துல் ரஹ்மான் வரும்போதெல்லாம் எப்பொழுதும் எம்டிஏ அல்லது திலாவத்தை கேட்பார்கள். அவர்களுடைய வீட்டில் எல்லா புறமும் திருக்குரான் மற்றும் அதன் விளக்க உரைகள் உள்ளன. ஒரு பெரும் எண்ணிக்கையில் நூல்கள் உள்ளன. ஏறக்குறைய எல்லா அறைகளிலும் அலமாரியில் நூல்கள் உள்ளன. அந்த நூல்கள் வைக்கப்பட்டிருப்பது மட்டுமின்றி அவை முறையாக வாசிக்கப்பட்டும் வந்தன. டாக்டர் சாஹிப்பின் தாயாருடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்றால், டாக்டர் சாஹிப் ரபுவாவில் படித்து வந்தபோது தினந்தோறும் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் மற்றும்
ஹஜரத் மௌலானா குலாம் ரசூல் சாஹிப் ராஜகி ஆகியோரை சந்திக்க வேண்டும், அவர்களிடம் துவாவுக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. டாக்டர் சாஹிப் கூறுகிறார்கள், இயன்ற அளவு நான் இதற்காக முயற்சி செய்து வந்தேன். எனது முன்னேற்றத்திலும் கல்வியிலும் மற்ற தர்பியத்திலும் இந்த இரு சான்றோருடைய பங்கு அதிகமாக உள்ளது. எல்லோரையும் நேசித்து வந்தார்கள். ஆனால் ஏழை அகமதிகளுக்காக அவர்களுடைய கண்களில் குறிப்பான நேசம் காணப்பட்டது. அதை விவரிக்க இயலாது. அவர்கள் மற்றவருக்கு ஒருபோதும் கஷ்டத்தை விரும்பியே இருக்க மாட்டார்கள். ஆனால் எந்த அகமதிகள் செல்வ வளம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு ஜமாத்துக்காக தியாகத்தில் முன்னால் வருவதில்லையோ அவர்களை குறித்து டாக்டர் சாஹிப்புடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம் இருந்தது. அதை அவ்வப்போது அவர்கள் வெளிப்படுத்தியும் வந்தார்கள். ஒவ்வொரு அகமதியும் ஹஜரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரியான அந்தஸ்தை புரிய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் விருப்பப்பட்டார்கள். நாம் அதிகமாக ஹஜரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தூதுச் செய்தியை புரிய வேண்டும், தமதாக்கி கொள்ள வேண்டும், அதை பரப்ப வேண்டும் என்பது அவர்கள் விருப்பமாக இருந்தது. அதற்காக புதியதிலும் புதிய வழிமுறைகளை சிந்தித்து வந்தார்கள். சில சமயங்களில் எனக்கும் எழுதுவார்கள். பள்ளிவாசல்களை கட்டுவதன் பக்கம் அதிக கவனம் இருந்தது. அவர்களின் காலகட்டத்தில் பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. துவாவின் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. ஒரு முறை செயற்குழுவில் ஒரு நபர் பேசிய விஷயம் துவாவின் கண்ணியத்தை குறைப்பதாக இருந்தது. அப்போது அவர்கள் செயற்குழுவில் எந்த அளவு கோபப்பட்டார்கள் என்றால் அதே போன்று கோபப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. மிகவும் எளிய வாழ்வை வாழக்கூடிய நபராக இருந்தார்கள். ஏதேனும் ஆர்வம் இருந்தது என்றால் அது பள்ளிவாசல்களை கட்டக்கூடிய ஆர்வமாக இருந்தது. ஒவ்வொரு நபருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் பள்ளிவாசல் கட்ட வேண்டாம் என்று கூறப்படும் விஷயங்களை மிகவும் தவறு என்று கருதினார்கள். ஆரோக்கியமாக இருந்த வரையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வில்லிங்போரோவில் உள்ள மஸ்ஜித் பைத்து நசருக்கு வந்து முழுமையாக அதை சுத்தம் செய்வார்கள். எப்பொழுதும் பொருள் தியாகத்தில் முந்திக்கொண்டு பங்கெடுக்கக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி வந்தான். தற்போது அமெரிக்காவில் மிர்சா மக்பூர் அஹமத் சாஹிப் அவர்கள் அமீராக இருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் எஹசானுல்லா ஜஃபர் சாஹிப் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட கால நாயிப் அமீராகவும் பிறகு அமெரிக்காவுடைய அமீராகவும் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கியிருந்தான். அவர்கள் அமீராக இருந்தபோது நான் அமெரிக்காவுக்கு 3 முறை சுற்றுப்பயணம் செய்துள்ளேன். மிகவும் நல்ல முறையில் அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தின் திட்டங்களை வகுத்தார்கள், ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். பல வருடங்களாக நோயின் காரணமாக நடமாடுவது குறைந்துவிட்டது. ஆனால் அமாரத்துடைய பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் முழுமையாக நிறைவேற்றி வந்தார்கள். பேசும்போது ஹஜரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாகவே பேசி வந்தார்கள். அன்னாரின் நூல்கள் தொடர்பாக பேசி வந்தார்கள். அன்னாருடன் ஒரு குறிப்பான தொடர்பை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பும் கட்டுப்படுதலும் இருந்தது. பிறகு அமெரிக்காவுடைய தற்போதைய அமீர் சாஹிப் அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள், தங்கள் சார்பாக வரக்கூடிய அனைத்து வழிகாட்டல்களையும் ஜமாத் மக்கள் வரை உடனடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நானும் இதை கண்டுள்ளேன். ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவதில் நிகரற்றவராக இருந்தார்கள். தம்முடைய கருத்தை மிக மகிழ்ச்சியுடன் விட்டுவிடுவார்கள். அல்லாஹ் இவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் தமது பாதுகாப்பில் வைப்பானாக. அவர்களின் நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.